வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோசலில் இருக்க மாடல் 8 கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏபி மற்றும் சியின் வருமானங்களின் விகிதம் 3:7:4 மற்றும் அவர்களின் செலவுகளின் விகிதம் 4:3:5. அப்படின்னா ஏ என்பவர் 2400 மாத வருமானத்தில் ரூபாய் 300 சேமித்தால் பி மற்றும் சியின் சேமிப்பு காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இந்த மாதிரி இன்கம் எக்ஸ்பென்ஸ் கொஸ்டின்னாலே நம்ம வந்து ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இன்கம் அப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இன்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் வந்து அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் பிளஸ் சேவிங்ஸ்னு அர்த்தம். சரியா? தமிழ் என்ன சொல்லுவாங்க? வருமானம் இஸ் ஈக்குவல் டு செலவு பிளஸ் சேமிப்புன்னு சொல்லுவாங்க. சரியா? வருமானம் இஸ் ஈக்குவல் டு செலவு பிளஸ் சேமிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ ஒருத்தர் வந்து 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா அவர் வந்து 8,000 ரூபாய் செலவு பண்ணிட்டார் அப்படின்னா அவரோட மீதி சேவிங்ஸ் எவ்வளோ இருக்கும்? 2,000 ரூபாய் இருக்கும். சொல்ற புரியுதா? இதான் இதோட கான்செப்ட். இந்த கான்செப்ட் வச்சு தான், இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம மாடல் 8ல இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம என்ன பண்ணுவோம்? சால்வ் பண்ணுவோம். சரியா? ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. ஏபிசியோட வருமானங்களின் விகிதம் வந்து 3:7:4 கொடுத்துருக்காங்க. சரியா? ஏபிசியோட வருமானங்களின் விகிதம், ஏபிசியோட வருமானங்களின் விகிதம் 3:7:4 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த நம்பராக எடுத்தோம் அப்படின்னா 3x, 7x, 4x நீங்கள் எடுப்பீங்க. சரியா? இதில் ஏயோட வருமானம் பார்த்தீங்கன்னா 2400 கொடுத்துருக்காங்க. ஏ என்பவர் 2400 மாத வருமானத்தில். அப்போ ஏயோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 3x. அப்போ 3xங்கிறது எவ்வளோவா? 2400. அப்போ இதுலேருந்து எக்ஸ் கண்டுபிடிங்க. ஸோ எக்ஸ் நீங்கள் கண்டுபிடிங்க, கேன்சல் பண்ணிங்களா? 1 3 3 என் 3 24. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து எவ்வளவு? 800. ஸோ எக்ஸ் நம்ம 800 கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா பிசியோட எக்ஸும் சேம் தான், ஏன்னா மடங்கு தானே இருக்கும். அப்போ இதில் அப்ளை பண்ணி ஏபிசியோட வருமானத்தை முதல்ல என்ன பண்ணி வச்சுக்கோங்க? கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. சரியா? அப்போ ஏபிசியோட வருமானம், அப்போ ஏபிசியோட வருமானம், ஏயோட வருமானம் பார்த்தீங்கன்னா 3/24 2400. பியோட வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா 7/56, ஸோ 5600. சியோட வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா 4/32 3200. சரியா? ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இதோட செலவு தான் கேட்டிருக்காங்க. அப்படிதான் கொஸ்டினை கேட்டிருக்காங்க. பி மற்றும் சியோட சேமிப்பு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இன்கம்ல இருந்து நீங்கள் என்ன பண்ணணும்? எக்ஸ்பென்ஸை கழிச்சாச்சுன்னா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சேவிங்ஸ் கிடைக்கும். அப்புறம் இந்த இன்கம்ல இருந்து இந்த எக்ஸ்பென்ஸ் நீங்கள் கழிச்சாச்சுன்னா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அந்த சேவிங்ஸ் கிடைக்கும். அதாவது இந்த 10,000த்துல இருந்து இந்த 8,000 நம்ம கழிச்சாதான் நம்மளோட சேமிப்பு எவ்வளோ கிடைக்கும்? 2,000 நமக்கு கிடைக்கும். ஸோ அதான் அதோட கான்செப்ட். அப்போ நமக்கு இன்கம் தெரியும். இதே மாதிரி நம்ம எதை கண்டுபிடிக்கணும்? எக்ஸ்பென்ஸும் கண்டுபிடிக்கணும். சரியா? எக்ஸ்பென்ஸோட ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? 4:3:5 கொடுத்துருக்காங்க. சரியா? அதே மாதிரி இங்கே 2400 மாத வருமானத்தில் ரூபாய் 300 சேமித்தால் இருக்கா? அப்போ 2400 இன்கமு, அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? இந்த 300 கழிச்சிடணும். கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 2100 கிடைக்கும். இந்த 2100 தான் வந்து என்னது? எக்ஸ்பென்ஸ்னு அர்த்தம். சொல்ற புரியுதா? எப்படி நம்ம வந்து இன்கம்ல இருந்து எக்ஸ்பென்ஸை கழிச்சா சேவிங்ஸ் கிடைக்குமோ அதே மாதிரி இன்கம்ல இருந்து சேவிங்ஸை கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ்பென்ஸ் கிடைக்கும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி? அப்போ எக்ஸ்பென்ஸ் வந்து எவ்வளவு? 2100. அப்போ எக்ஸ்பென்ஸோட ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? 4 எழுதுறேன் பாருங்க. ஸோ எக்ஸ்பென்ஸோட ரேஷியோ 4:3:5 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே நம்பராக எடுத்தீங்க அப்படின்னா 4x, 3x, 5xன்னு போடுவீங்க. இதில் 4x என்ன கொடுத்துருக்காங்க? 2100 கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னா 5×4 20, 7×4 8, 5×4 20. ஸோ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ கிடைக்கும்? நமக்கு 525 கிடைக்கும். இதை என்ன பண்ணுங்க? இந்த ரேஷியோவில் அப்ளை பண்ணிடுங்க. சரியா? அப்போ நமக்கு எக்ஸ்பென்ஸ் வந்து எவ்வளோ கிடைக்கும்? 4×500. இது வந்து நமக்கு 2100 போட்டுருவீங்க ஏக்கு. பிக்கு பார்த்தீங்கன்னா 3x. அப்போ 3×5 1575 போடுவீங்க. சியோட எக்ஸ்பென்ஸு 5×25 2500. இப்போ 2625 போட்டுருவீங்க. சரி? இது வந்து என்னது நமக்கு கிடைச்சது? எக்ஸ்பென்ஸு. அப்போ இந்த இன்கம்லேருந்து இந்த எக்ஸ்பென்ஸ் கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? சேவிங்ஸ் கிடைக்கும். அப்படிதானே? நம்ம 10லேருந்து 5 கழிச்சா 5, 9லேருந்து 7 கழிச்சா 2, 5லேருந்து 5 கழிச்சா 0, 5லேருந்து 1 கழிச்சா 4. அப்போ 4025 கிடைக்கணும். அப்போ இது ஒன்று மட்டும் நம்ம கண்டுபிடிச்சாலே போதும். நம்ம என்ன பண்ணலாம்? ஆப்ஷன் வச்சு என்ன பண்ணலாம்? சூஸ் பண்ணிடலாம். அப்போ 4025 தான் நமக்கு ஆன்சராக இருக்கும். வேணும்னா என்ன பண்ணிக்கோங்க? இதை கழிச்சுக்கோங்க. இதை கழிச்சா உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும்?
575 தான் கிடைக்கும். சரியா? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லெங்க்தியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கான்செப்ட் புரிஞ்சு என்ன பண்ணலாம், டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. 2 அடுத்தடுத்த வருடங்களில் என்னுடைய வருமானம் 2:3. 2 அடுத்தடுத்த வருடங்களில். அப்போ ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல, ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல அவங்களோட வருமானங்களோட வீதம் எவ்வளவு? 2:3. அதே மாதிரி செலவு, இது வந்து என்னது, இன்கம். எக்ஸ்பென்ஸ் எவ்வளவா? 5:9. இரண்டாவது ஆண்டு வருமானம் ரூபாய் 45,000 மற்றும் முதல் நாளின் செலவு ரூபாய் 25,000 எனில் 2 ஆண்டுகளின் மொத்த சேமிப்பு எவ்வளவு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இரண்டாவது ஆண்டு வருமானம் 45,000. அதாவது இரண்டாவது ஆண்டு வருமானம்னா இது 45,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்த முதல் ஆண்டு செலவு அப்படின்னா இது எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 25,000 கொடுத்துருக்காங்க. அப்போ ஓவராலா பார்க்கும்போது அவரோட செலவு மொத்த சேமிப்பு எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இன்கம் ரேஷியோ வச்சு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்கம் ரேஷியோ வந்து 2:3 தானே. அதுல செகண்ட் இயரோட இன்கம் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 45,000 கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த 2:3 நீங்க நம்பரா எடுத்தீங்கன்னா எப்படி எடுப்பீங்க? 2x, 3xன்னு எடுப்பீங்க. இதுல 3x வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? அவங்க 45,000 கொடுத்துருக்காங்க. சரி, அப்ப இதை நீங்க கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 1 3 3 5 3 15 1500 15,000 கிடைக்கும். அப்போ 3x 15,000 அப்படின்னா சரி, அப்போ 2x எவ்வளோ இருக்கும்? 30,000 இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் வருஷத்தோட வருமானம் எவ்வளோ இருக்கும்? 30,000 இருக்கும். செகண்ட் வருஷத்தோட வருமானம் எவ்வளோ இருக்கும்? 45,000 இருக்கும். சரியா? இதே மாதிரி ஃபர்ஸ்ட் வருஷத்தோட எக்ஸ்பென்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 25,000 கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு அர்த்தம் வந்து என்னது? 5x வந்து எவ்வளவு? 25,000. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு எவ்வளோ போடுவீங்க? 5 25 5,000 கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ எவ்வளவு? 5,000. அப்போ ஃபர்ஸ்ட் வருஷத்தோட எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு? 25,000. செகண்ட் வருஷம் போகும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த 9 கூட மல்டிப்ளை பண்ணிடுவீங்க. அப்படி தானே? அப்போ 9 45. ஸோ 45,000. அப்படின்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேமிப்பே கிடையாது, 0. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ரூபா சேமிப்பு? 5,000 ரூபாய் சேமிப்பு. ஏன்னா 30,000 ரூபா அவருக்கு வருமானம், 25,000 தான் செலவு பண்ணியிருக்காரு. அப்போ மீதி உள்ள வருமானம் அவருக்கு எவ்வளோ இருக்கும்? 5,000 இருக்கும். கொஸ்டினை கேட்டிருக்காங்க அப்படின்னா 2 ஆண்டுகளில் மொத்த சேமிப்பு எவ்வளவு தான் கேட்டிருக்காங்க. இப்போ 2 வருஷத்துல மொத்த சேமிப்பு அவருக்கு எவ்வளவு இருக்கும்? 5,000 இருக்கும். சரியா? ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, A மற்றும் B இன் மாத வருமானம் 5:6 மற்றும் மாத செலவுகளின் விகிதம் 3:4. அவர்கள் முறையே 1,800 மற்றும் 1,600 சேமித்தால் B இன் மாத வருமானம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அதாவது ஏபியோட எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு அப்படின்னா 3:4. சரியா? இன்கம் எவ்வளவு அப்படின்னா 5:6. அவங்க எவ்வளவு ரூபா சேவ் பண்றாங்களா? 1,800 1,600 சேவ் பண்றாங்க. சரியா? அப்படின்னா அவங்களோட மாத வருமானம் எவ்வளவு கேட்டிருக்காங்க. இது இதே கான்செப்ட் தான். ஸோ இன்கம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பென்ஸ் பிளஸ் சேவிங்ஸ். ஸோ இன்கம் வந்து நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? நம்பரை வெளியில் எடுத்துருவீங்க. 5x, 6x நீங்கள் நம்பரை வெளியில் எடுத்துருவீங்க. அப்போ இந்த இன்கம்ல இருந்து இந்த சேவிங்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இதை நம்ம கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குமா? அது எக்ஸ்பென்ஸ் கிடைக்குமா? சொல்ற புரியுதா? அப்போ என்ன பண்ணுவீங்க? இன்கம் வந்து 5x டிவைட் பை 6x நம்ம எழுதலாம். ரேஷியோ 5:6 5/6 எழுதலாம். இதுல நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த சேவிங்ஸை கழிக்க போறீங்க. 1,800 கழிக்க போறீங்க, மைனஸ் 1,600 கழிக்க போறீங்க. ஸோ இந்த இன்கம்ல இருந்து இந்த சேவிங்ஸை கழிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்குமா? இந்த எக்ஸ்பென்ஸோட இந்த ரேஷியோ கிடைக்கும். சரியா? ஸோ இப்படி ஒரு ஈக்குவேஷனுக்கு ஃபார்ம் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. நீங்க என்ன பண்ண போதும்? ஜஸ்ட் இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணா போது நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஆன்சர் கிடைச்சிரும். சரி, அப்ப 4 × 5x மைனஸ் 1,800 இஸ் ஈக்குவல் டு 3 × 6x மைனஸ் 1,600. அப்ப 4 5 20. ஸோ 20x மைனஸ் 18 × 4. புரியுதா? அப்போ 10 4 40, இருந்தாங்க 32. அப்போ எவ்வளோ இருக்கும்? 72 இருக்கும். ஸோ 7,200 இஸ் ஈக்குவல் டு 3 18x. 3 × 16 எவ்வளோ கிடைக்கும்? 48. 4,800. சரியா? அப்போ இந்த எக்ஸையும் கழிச்சிருங்க. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2x.
ஸோ இந்த வேல்யூ கழிச்சிருங்க. அப்போ 7200 4500 என்ன பண்ணிடுவீங்க, கழிச்சிருவீங்க. அப்போ என்ன கிடைக்கும், 0 0 12 8 கழிச்சா 4 6 4 கழிச்சா 2 2400 கிடைக்கும். சரியா? அப்போ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், x is equal to 1200 கிடைச்சிடும். சரியா? இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த மந்த்லி இன்கம் ஆஃப் பி. பியோட இன்கம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ பியோட இன்கம் எவ்வளவு, 6x அப்படிதானே. அப்போ 6 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ எவ்வளவு, 1200. அப்போ 6 இன்ட்டு 1000 6000 6 12. அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 7200 கிடைக்கும். அப்போ பியோட மாத வருமானம் எவ்வளவு, 7200. சரியா? ஸோ கொஸ்டின் ஈஸி தான். நீங்கள் கான்செப்டை மட்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சாலே போதும், என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். 4th கொஸ்டின் பாருங்க. 2 நபர்களின் வருமானம் 5:3, அவர்களின் செலவுகளின் விகிதம் 9:5 எனில் அவர்கள் முறையே 1300 மற்றும் 900 சேமித்தால் அவர்களின் மாத வருமானம் என்ன? 2 பேரோடது கேட்டிருக்காங்க. இது லாஸ்ட் கொஸ்டின் மாதிரி தான். சரியா? அப்போ வருமானம் என்ன கிடைக்குது, 5:3. அப்போ அது 5x டிவைட் பை 3x போடுவீங்க. ஸோ உங்களோட சேமிப்பை கழிப்பீங்க அப்படிதானே. 1300 டிவைடட் பை 900 கழிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும், அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் கிடைக்கும். அப்போ செலவுகளின் விகிதம் கிடைக்கும். அது எவ்வளவு, 9/5. இப்போ என்ன பண்ணால் போதும், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும். சரியா? அப்போ 5 இன்ட்டு 5x மைனஸ் 1300 இஸ் ஈக்குவல் டு 9 இன்ட்டு 3x மைனஸ் 900. சரியா? அப்போ 5 25. ஸோ 25x மைனஸ் 5000 5 15. அப்போ 6500 இஸ் ஈக்குவல் டு 9 27. ஸோ 27x மைனஸ் 9 81. ஸோ 8100. ஸோ 25லேருந்து 27 கழிச்சா 2x. சரியா? ஸோ 8100 என்ன பண்ணுவீங்க, 6500 கழிச்சிருங்க. அப்போ 0 0 11லேருந்து 5 கழிச்சா 6 7லேருந்து 6 கழிச்சா 1. ஸோ 2xங்கிறது எவ்வளவு, 1600. அப்போ எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 800 கிடைக்கும். சரியா? எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 800 உங்களுக்கு கிடைச்சிடும். சரியா? எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சது, 800 நமக்கு கிடைச்சது. சரியா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இவங்களோட மாத வருமானம் கேட்டிருக்காங்க. 2 பேரோட மாத வருமானம். அப்போ மாத வருமானம் வந்து எவ்வளவு, 5:3. 5x நீங்கள் கண்டுபிடிக்கணும், 3x கண்டுபிடிக்கணும். இப்போ 5xனா 5 இன்ட்டு 800 8 40 4000. இப்போ இதே நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ஷனாக சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இதை வேணா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்போ 3 இன்ட்டு 800 எவ்வளோ இருக்கும், 2400 இருக்கும். அப்போ நமக்கு இதுதான் நமக்கு என்னதான் இருக்கும், கரெக்டான ஆன்சராக இருக்கும். இது அப்படியே தேர்ட் கொஸ்டின் மாதிரியே தான் இது இருக்கு. அது நல்லா நீங்கள் புரிஞ்சிருந்தீங்கன்னா இதை என்ன பண்ணிக்கலாம், ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி இதை முடிச்சிருக்கலாம். சரியா? 5th கொஸ்டின் பாருங்க. ஏ மற்றும் பியின் ஆண்டு வருமானம் 4:3 மற்றும் செலவுகளின் விகிதம் 3:2. அவர்கள் ஒவ்வொருவரும் ரூபாய் 600 சேமித்தால் ஏயின் ஆண்டு வருமானம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது கிட்டத்தட்ட அதே மாதிரி கொஸ்டின் தான். அப்போ ஏபியின் வருமானம் அப்படின்னா 4x டிவைட் பை 3x. இங்கே ஒவ்வொருவரும் ரூபாய் 600 சேமித்தால் இருக்கு. அப்போ 2 பேருமே 600 தான். அப்போ 4x மைனஸ் 600 3x மைனஸ் 600 இஸ் ஈக்குவல் டு செலவுகளின் வீதம் எவ்வளவு, 3/2. அப்போ இது என்ன பண்ணால் போதும், ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும். சரியா? அப்போ 2 இன்ட்டு 4x மைனஸ் 600 இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 3x மைனஸ் 600 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ இதனால 8x மைனஸ் 12 1200 இஸ் ஈக்குவல் டு 3 9 9x மைனஸ் 3 18 1800. அப்போ 9xலேருந்து 8x கழிச்சா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், எக்ஸ் கிடைக்கும். 1200லேருந்து 1800 கழிச்சா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 600 கிடைக்கும். இப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு எவ்வளோ கிடைச்சது, 600 கிடைச்சது. கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆனுவல் இன்கம் ஆஃப் ஏ. அப்போ ஏயோட ஆனுவல் இன்கம் அப்போ 4xன்னு இருக்குது. அப்போ 4 24. அப்போ நமக்கு எவ்வளோ இருக்கும், 2400 கிடைக்கும். சரியா? இந்த மாடல் 8 கொஸ்டின்ஸை பொறுத்தவரைக்கும் கொஸ்டின் தான் ரொம்ப பெருசாக இருக்கும். நீங்கள் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டாலே என்ன பண்ணிடலாம், இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் என்ன பண்ணுவோம், ரெகுலராக அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ.